Hey guys, welcome back to channel. இன்னைக்கு பாத்தீங்கன்னா என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நேத்து நம்ம சேனல்ல ஒரு வீடியோ வந்து போட்டுருந்தோம். அதாவது Alight Motionோட நியூ வெர்ஷன் அப்டேட் பத்தி நம்ம வந்து ஒரு வீடியோ போட்டுருந்தோம். அதாவது என்னென்ன ஃபீச்சர்ஸ் வந்து டிஃபரண்டா கொண்டு வந்திருக்காங்க. சோ இந்த மாதிரி எஃபெக்ட்ஸ் யூஸ் பண்ணி எந்த மாதிரி வீடியோஸ்லாம் வந்து யூஸ் பண்ணலாம். எந்த அளவுக்கு 3D வந்து எஃபெக்டிவா இருக்கும். சோ இந்த மாதிரி நிறைய வந்து full features பத்தி நான் வந்து ஃபுல்லா ஒரு வீடியோ போட்டுருந்தேன். அதை செக் பண்ணலனா மறக்காம செக் அவுட் பண்ணுங்க. சோ இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா டைப்போகிராஃபி தான் வந்து பண்ண போறோம். 3D ல டைப்போகிராஃபி வந்து பண்ண போறோம். சோ நிறைய பேர் நம்ம சேனல்ல நிறைய நாள் ரிக்வெஸ்ட் பண்ண ஒரு வீடியோ கூட சொல்லலாம். டைப்போகிராஃபி போடுங்க அப்படினு ரொம்ப நாள் பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து ரிக்வெஸ்ட் பண்ணிட்டே இருந்தீங்க. சோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளா வந்து பண்ண போறோம். இந்த டைப்போகிராஃபி பண்றது நோட் வீடியோ ஆல்ரெடி யூஸ் பண்ணவங்களுக்கு ரொம்பவே வந்து சிம்பிளா இருக்கும். அப்படி இல்ல அப்படினா நீங்க வந்து ஸ்கிப் பண்ணாம பார்த்தா மட்டும் தான் புரியும். அத நான் ஸ்டார்டிங்லயே சொல்றேன். ஒரு பேசிக்கான கான்செப்ட் வந்து நீங்க வந்து ஈஸியா புரிஞ்சுக்கிட்டா மட்டும் தான் இது வந்து சிம்பிளா ஈஸியா கிரியேட் பண்ண முடியும். ரொம்பவே எஃபெக்டிவாவும் இருக்கும். ஓகேங்களா? சோ அதெல்லாம் எப்படி எல்லாமே பாத்தீங்கன்னா தெளிவா சொல்லி தரேன். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். So guys, இப்போ பாத்தீங்கன்னா நான் வந்து ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணேன். ஜஸ்ட் பாத்தீங்கன்னா எந்த இமேஜ் வேணா நீங்க வந்து ஆட் பண்ணிக்கோங்க, இல்ல வீடியோ கூட வந்து ஆட் பண்ணா ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சோ இப்போ ஆட் பண்ணிட்டு என்ன பண்ணிருக்கேன்னா நீங்க ஸ்கிரீன்ல பார்த்தா தெரியும் ப்ளே வித் ஃபயர் அப்படின்னு வந்து டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ணிருக்கேன். ஸோ டெக்ஸ்ட் என்னடா கலராக இருக்குது அப்படின்னா வேறு ஒன்றுமே இல்லை. ஜஸ்ட் நான் வந்து காட்டுறேன் கலர் அண்ட் ஃபில்லில். ஜஸ்ட் கிரேடியன்ட் யூஸ் பண்ணி ஸ்டார்டிங் கலர் பார்த்தீங்கன்னா ஆரஞ்ச், செகண்ட் கலர் பார்த்தீங்கன்னா பிளாக் வந்து செட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதே போல் எல்லா இதுக்கும் செட் பண்ணிவிட்டு பார்டர் அண்ட் ஷேடோவில் பார்த்தீங்கன்னா ஷேடோ ஆப்ஷனில் ஒயிட் கலர் ஷேடோ வந்து கொடுத்துருக்கேன். ஸோ எல்லா டெக்ஸ்ட்டுக்குமே ஓகேங்களா, ஒரு பேசிக்கான சின்னதாக ஒரு கலர் எஃபெக்ட் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ அடுத்து என்ன நீங்கள் வந்து நோட்டீஸ் பண்ணணும் அப்படின்னா நான் வந்து ஜஸ்ட் வந்து காட்டுறேன். அந்த ப்ளேங்கிறத டச் பண்ணிக்கிறேன். ஸோ கலர் அண்ட் ஃபில் அதில் பார்த்தீங்கன்னா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போகிறேன். ஸோ அதில் மூவ் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா 3 இது இருக்கும். அதாவது XYZ அப்படின்னு 3 இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்னா XYZல அந்த இஜெட்டோட வேல்யூ பார்த்தீங்கன்னா நான் செட் பண்ண போலே நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ சம்வேர் அரௌண்ட் 500 -500 அந்த ரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. நான் எதுக்கு இப்படி சொல்கிறேன் அப்படின்னா இது போல் நீங்கள் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து 3D வந்து கிடைக்கும். நம்ம வந்து நோடில் வந்து செட் பண்ணியிருப்போம். Z ஆக்சிஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா இப்போது பேக்ரவுண்ட் இமேஜ் பார்த்தீங்கன்னா -50 இருக்குன்னா அடுத்த இமேஜ் -30 வைப்போம். ஸோ அந்த ஃபார்மெட்டில் தான் நம்ம இங்கேயுமே ட்ரை பண்ண போகிறோம். ஸோ Z ஆக்சிஸில் நீங்கள் -560 வச்சுருக்கேன். அதாவது ப்ளேக்கு பார்த்தீங்கன்னா -560 வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு வித் அப்படிங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்கேன்னா -275 வந்து வச்சுருக்கேன். -560ல் பாதி 275 வந்து வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால என்ன ஆகும்னா உங்களுக்கு ஜூம் ஆகும்போது ஒரு முன்னாடி டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா ஜூம் ஆகும். அடுத்து கொஞ்சம் உள்ள பிளிங்க் ஆகிட்டு ஜூம் ஆகும்போது உங்களுக்கு அந்த 3D ஃபீல் பக்காவாக வந்து கிடைக்கும். ஸோ ஓகேங்களா? ஸோ இந்த Z ஆக்சிஸ் வேல்யூவை நீங்கள் கரெக்டாக நான் செட் பண்ணது போலே பாதிக்கு பாதி வந்து நீங்கள் மைனஸ் பண்ணி கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. ஃபயருங்கிறத பார்த்தீங்கன்னா அகைன் நான் வந்து காட்டுறேன். அந்த ஃபயர் இதை பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து கூட்டியிருப்பேன். -500க்கு மறுபடியும் கூட்டியிருப்பேன். அதாவது ஒரு டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருந்துச்சுன்னா அடுத்து கம்மியாக இருக்கணும், அடுத்து அதிகமாக இருக்கணும். ஸோ இதுதான் கான்செப்ட். இதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் வந்து கரெக்டாக வந்து செட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ ஓகே ஃபைன். இப்போ நம்ம டெக்ஸ்டெல்லாம் எல்லாமே செட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 3D மோஷன் கிரியேட் பண்ணுறது எப்படி? ரொம்பவே சிம்பிளுங்க. நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாது, அந்தளவுக்கு ரொம்பவே சிம்பிள். ஸோ நான் எப்படின்னு வந்து சொல்கிறேன். ஸோ ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க, ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு கேமரா ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ கேமரா ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நேற்றே நம்ம வீடியோவில் சொல்லியிருந்தோம் எப்படி யூஸ் பண்ணணுன்ட்டு. ஸோ கேமரா ஆப்ஷன் கொடுத்துட்டு இந்த ரைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு லேயர் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அதை கிளிக் பண்ணிவிட்டு அந்த கேமராவை பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் பண்ணி விட்ருங்க. ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கேமரா வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ அடுத்து அகைன் ப்ளஸ் ஐக்கான் கொடுத்துட்டு ஆப்ஜெக்ட் வந்து போங்க. ஆப்ஜெக்ட் போயிட்டு நல்ல ஆப்ஜெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ ஆட் பண்ணியாச்சு. ஓகே ஃபைன். இப்போ இந்த நல்ல ஆப்ஜெக்ட்டில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி ஒரு ஷேப்பை வச்சு நம்ம நிறைய காப்பி பேக்ரவுண்ட் ஆட் பண்ணி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருப்போம். அதாவது எதுக்கு பண்ணோம்னா சிசிஸ் வந்து மேக் பண்ணோம்னா ஒரு ஷேப் ஆட் பண்ணிட்டு அந்த ஷேப்பில் காப்பி பேக்ரவுண்ட் பண்ணோம்னா நம்மளோட வீடியோவில் உள்ள எஃபெக்ட் எல்லாமே அந்த ஷேப்பில் பார்த்தீங்கன்னா காப்பி ஆயிரும். அதே ஃபார்மேட் தான் இங்கேயும் ஒர்க் ஆக போகுது. பட் எதுக்காண்டி நம்ம நல்லா யூஸ் பண்ணுறோம்னா 3D மோஷனுக்காண்டி யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? பேசிக் கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ என்ன பண்ணிங்கன்னா அந்த கேமராவை வந்து தொட்டுக்கோங்க. தொட்டுட்டு மேலே பார்த்தீங்கன்னா டெலீட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த டெலீட் ஆப்ஷனுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு காப்பி குரூப் பண்ணுற மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நல் 1 அப்படின்னு வந்து காட்டும். ஸோ அந்த நல் 1 பார்த்தீங்கன்னா கொடுத்துருங்க. ஸோ இப்படி கொடுக்கறது மூலமாக என்ன ஆகும்னா 2 லேயருமே பார்த்தீங்கன்னா கம்பைண்ட் ஆயிரும். நீங்கள் வந்து கேமரா மூவ்மெண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து நல் லேயரை வச்சே நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஆப்ஜெக்ட் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ இதே போல் வந்து உங்களுக்கு இருக்கும். இப்போ என்ன பண்ணிங்கன்னா ஜஸ்ட் அந்த நல்ல கிளிக் பண்ணிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்து கொடுங்க. ஸோ கொடுத்துட்டு ஜஸ்ட் அந்த Z ஆக்சிஸ் மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் வைங்க. கொஞ்சம் தள்ளி பார்த்தீங்கன்னா ஒரு கீ ஃப்ரேம் வைங்க. ஸோ ஸ்டார்டிங் கீ ஃப்ரேமோட வேல்யூவை இதே போல் நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நல்லாவே ஜூம் பண்ணுங்கள்.
எவ்வளோ தூரம் ஜூம் பண்ண முடியுமோ ஜூம் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் வந்து அந்த ஸ்மூத்னஸாக இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லாவும் இருக்கும். ஸோ இப்போ Z ஆக்சிஸ் வேல்யூவை கொஞ்சமாக வந்து இதே போல் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நமக்கு வந்து ஒவ்வொரு லெட்டர்ஸாக தான் வரணும், அதாவது ஒவ்வொரு டெக்ஸ்ட்டாக வரணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ளேங்கிற டெக்ஸ்ட்டு தான் நமக்கு வந்து வரணும், ஓகேங்களா? ஸோ நான் வந்து ப்ளேங்கிறத இப்படி வந்து செட் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்த கீ ஃப்ரேம் வந்து செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிட்டு வித் அப்படிங்கிறது நமக்கு வரணும். ஸோ அதுக்கு ஏற்றாப்புல அடுத்த கீ ஃப்ரேம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சிம்பிளான கான்செப்ட் தான். நீங்கள் வந்து உங்களுக்கு எங்கெங்கே வேணுமோ அதுக்கேற்றாப்புல நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியும், ஈஸியாக அட்ஜஸ்ட் பண்ண முடியும். சைஸ் குறைச்சிக்கவும் முடியும், கூட்டிக்கவும் முடியும், எல்லாமே பர்ஃபெக்டாக வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஓகே, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்டார்டிங் வந்து ப்ளே, அடுத்து பார்த்தீங்கன்னா வித் ஃபயர் அப்படின்னு வந்து 3D மோஷனில் வந்து வந்திருக்கும். நீங்கள் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் அதோட 3D லுக்கு. ஓகே, ஸோ லாஸ்ட் கீ ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன பண்ணணும்னா, ஒரு பேசிக்காக நமக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணப்போ இப்படி இருந்துச்சு அந்த மாதிரி நம்ம வந்து கொண்டு வரணும். கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இதே போல் பார்த்தீங்கன்னா செட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து கரெக்டாக மூவ்மெண்ட் வந்து செட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ செட் பண்ணிட்டு அகைன் மூவ்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போங்க. இதில் பார்த்தீங்கன்னா கிராஃப் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் வந்து ஸ்மூத்னஸாக இருக்கும். ஸோ நான் செட் பண்ணுற கிராஃப் கடைசியாக இருக்கிற 4th கிராஃப் பார்த்தீங்கன்னா செட் பண்ணிக்கோங்க. எல்லாத்துக்குமே அதே வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே, இப்போ ஃபைன். இப்போ நம்ம வந்து ஆல்மோஸ்ட் டன்னு. இப்போ நான் வந்து ஜஸ்ட் ப்ளே பண்ணி காட்டுறேன். ஸோ நீங்கள் பார்த்தாலே தெரியும், ரொம்பவே சூப்பராக வந்து ஒரு 3D எஃபெக்டில் நமக்கு வந்து ஒரு டைப்போகிராஃபி கிடச்சிருக்கும். நம்ம நோடில் பண்ணியிருப்போம், இல்லைனா ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் பண்ணியிருப்போம். பட் இப்போ அலைட் மோஷன்லேயே வந்துடுச்சு. ரொம்பவே பர்ஃபெக்டான சூப்பரான அப்டேட்டுங்க. ஈஸியாக நீங்கள் வந்து இந்த மாதிரி 3D டைப்போகிராஃபிஸ் 3D எடிட்ஸ்லாம் வந்து ரொம்பவே ஈஸியாக பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஃபார்மெட் யூஸ் பண்ணி. ஸோ இதில் அடுத்து என்ன பண்ண போகிறீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு ரொட்டேஷன் கூட ஆட் பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கு வந்து இன்னுமே வந்து நல்லாயிருக்கும். இதே போல் கீ ஃப்ரேம்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா +3ல் வைங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 0 டிகிரி, அடுத்து -3 டிகிரி, அடுத்து பார்த்தீங்கன்னா 0 டிகிரி. ஓகே, கடைசி பார்த்தீங்கன்னா 0 டிகிரியில் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு இதுக்குமே சேம் கிராஃப் வந்து கொடுத்துருங்க. இப்போ நீங்கள் பார்த்தா தெரியும், அந்த ஒரு ஜூம் இன் பண்ணும்போது ஒரு ரொட்டேஷனோட வரும்போது அது பார்க்குறதுக்கு அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக வந்து நல்லாயிருக்கும், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியும் பார்த்தீங்கன்னா நம்ம டைப்போகிராஃபியில் வந்து பண்ணலாம். உங்கள் க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்றாப்புல டிஃப்ரெண்ட்டான டேரக்ஷன்ஸ் வந்து பண்ணுங்கள். எந்த டேரக்ஷனுக்கு ஏற்றாப்புலும் எந்த டேரக்ஷனுக்கு வேணால் நீங்கள் வந்து இதை மூவ்மெண்ட் பண்ணலாம். இந்த நல்ல ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோஷன் பிளர் வேணும்னா நீங்கள் வந்து இந்த இமேஜுக்கு வந்து ஆட் பண்ணிக்கோங்க மோஷன் பிளர். ஸோ இப்படி மோஷன் பிளர் ஆட் பண்ணுற மூலமாக கொஞ்சம் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்னஸாக தெரியும். பட் எனக்கு மோஷன் பிளர் ஆட் பண்ணுறதை விட இது வந்து ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்க மாதிரி தெரியுது. மோஷன் பிளர் ஆட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் சட்டர் ஆகிற மாதிரி ஃபீல் ஆச்சு. அது வந்து பார்க்க கொஞ்சம் நல்லாவே இல்லை. ஸோ பெட்டர் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மோஷன் பிளர் இல்லாமல் பண்ணாலே கொஞ்சம் ஸ்மூத்தான கர்வ் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். மற்றபடி எல்லாமே சூப்பராகவே இருக்குது. ஓகே, ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கு அந்த டேரக்ஷன்ஸ் மட்டும் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி இதே போல் செட் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ், அவ்வளோதான், சிம்பிளாக வந்து வேலை முடிஞ்சு. நீங்கள் ஈஸியாக நீங்களுமே கிரியேட் பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ கைஸ், இது மட்டும்தான் இந்த கேமரா ஆப்ஷன் வச்சு பண்ண முடியும்னு கிடையாது. இந்த கேமராலே பார்த்தீங்கன்னா இன்னுமே நிறைய எஃபெக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். லைக் பிளர் ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி நான் நிறையா வந்து சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ பேசிக்கான கான்செப்ட் தான் இதை வச்சு நான் சொல்லியிருக்கேன். இன்னும் அட்வான்ஸ்டாக பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்லைட் ஷோ மாதிரிலாம் வந்து கொண்டு வரலாம். இன்னும் நிறையா ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் பண்ணுற அளவுக்கு நிறையா விஷயங்கள் நீங்கள் அலைட் மோஷன்லேயே பண்ணலாம். ஸோ அதெல்லாம் எப்படின்னு நான் வர்ற வீடியோஸில் வந்து முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறேன். நான் வந்து இப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டு இருக்கிறேன் என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குதுன்னு. ஸோ நானே கற்றுக்கிட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து உங்களுக்குமே ட்விட்டரில் வந்து கண்டிப்பாக வந்து போஸ்ட் பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ கைஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துட்டு, நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்க செட் பண்ணிக்கோங்க. அப்போனா நம்ம போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு ஒன்றே நோட்டிஃபிகேஷன் வரும். இது போல் சூப்பரான வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெய்லி அப்லோட் பண்ணிருக்கோம். ஸோ எதையுமே மிஸ் பண்ணிடுறாங்க. ஸோ கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. இப்போ நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். அது டாடா, பாய், see you.